அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் வாழ்வியல் பயிற்சி வகுப்பில் இன்றைய வகுப்பில் உள்ளத்தினுடைய இறுக்கத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். உள்ளம் எதனால் இறுக்கமாக இருக்கும், அதை எப்படி மென்மைப்படுத்துவது, அந்த உள்ளத்துடைய இறுக்கத்தை மென்மைப்படுத்தாவிட்டால் அது எவ்வளவு கேடாக மாறும் என்பதை பார்த்து இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே அல் ஜமீர் என்ற 39வது அத்தியாயம் 22வது வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ் எவருடைய இதயத்தை இஸ்லாத்திற்காக விசாலமாக்கினானோ அவர் தம் இறைவனின் ஒளியில் இருக்கிறார். ஒளியில்னு சொன்னா இறைவனுடைய எல்லா விஷயமும் வந்துடும். அந்த ஒளியில்னா அதை நம்ம கற்பனை கொண்டு போனோமாக்கா அந்த ஒளின்னு சொன்னா எல்லாமே அல்லாஹ் வந்து எல்லாவோடையும் இருக்கிறோம். அல்லாஹ் வந்து நம்மளுடைய பாதுகாவல் எல்லாத்துலயுமே நம்ம அல்லாஹ்கிட்ட வந்துட்டோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் திக்ரை விட்டு தூரமாக இருப்பவர் வழிகேட்டில் இருக்கிறார். எப்படி சொல்றான், இன்னும் ஆழமா சொன்னா, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமா இருக்காங்கல்ல, அவங்க வந்து தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. முதல்ல இந்த திக்ரனா என்னன்னு சொல்லி பார்த்தா, நம் பெரும்பாலான மக்கள் திக்ர் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இதைதான் திக்ர் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த திக்ருக்கு அல்லாஹ்வை நினைப்பது திக்ர் அப்படின்றதுதான் அர்த்தம். நினைப்பது என்று சொன்னால் அல்லாஹ்வை வந்து அல்லாஹ்வை தொழுகிறது, அவனுக்காண்டி தர்மம் செய்யறது, அல்லாஹ் எது 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 செய்யும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறதோ, அல்லாஹ்விற்காக செய்கிறோமோ அதெல்லாம் திக்ரில் வரும். அப்போ அல்லாஹ் சொல்றான், அதை விட்டு கடினமாக இருப்பவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வை வந்து நினைக்கலன்னா உள்ள கடுமையாயிரும். அப்படி கடுமையாக இருப்பவர்கள் தெளிவான வழிகேடுன்னு சொல்லல, தெளிவான வழிகேடுன்னு சொல்றான். தெளிவான வழிகேடுன்னா என்ன? இப்போ நார்மலா நம்ம வழிகேடுன்னு சொல்றோம்னு வைங்களேன், அது வந்து வழிகேடு நம்ம நார்மலா வழிகேடு. தெளிவான வழிகேடுனா 100% தெளிவுனா அது தெளிவு அப்படின்னு அர்த்தம். மேலும் அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில சொல்றான், அந்த தெளிவை பற்றி விளக்கும் போது தெளிவான வேதம்னு சொல்றான். தெளிவான வேதம்னா என்ன? வேதத்தை நாம் எப்படி நம்புகின்றோம்? வேதங்கிறது 100% உண்மை. அப்ப அந்த மாதிரிதான் தெளிவான வழிகேட்டில் இருப்பாங்கன்னா அவங்க வழிகேட்டில் இருப்பது 100% அந்த மாதிரி அர்த்தம். இன்னும் ஷைத்தானை பற்றி சொல்லும் போதும் தெளிவான ஷைத்தானுங்கிறான் அல்லாஹ். தெளிவான ஷைத்தான் என்ன? அவன் ஷைத்தான் இருக்கின்றான், அது 100% உண்மை. அதே மாதிரிதான் இவங்க வழிகேட்டில் இருக்காங்க, 100% வழிகேட்டில் இருக்காங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் இறுகிய உள்ளவங்க என்ன செஞ்சாலும் பாருங்களேன், இந்த இறுகிய உள்ளத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த இறுகிய இந்த உலகத்திலே இந்த இறுகிய உள்ளத்துல இருப்பவங்களை பார்த்தோம்னா, நம்மளே எத்தனையோ விஷயத்துல அந்த இறுகிய உள்ளத்தை பார்த்துருப்போம். நம்மளே நினைப்போம், என்னடா மனசுனா இவர் மனிதர்களா, இவர் இவ்வளவு ஒரு கடினமான போக்காக நடந்து கொள்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் தன்னுடைய தாயை கவனிக்கிறதுல, தன்னுடைய பணியாட்களை அவங்க சிரமப்படுத்துறது, எவ்வளவு விஷயம் பார்த்தாலும் அவ்வளவு ஒரு கடினமான உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. நம்மளே இந்த உலகத்தை பார்ப்போம். நான் உதாரணமா அல்லாஹ் வந்து இந்த தெளிவான இதயம் இருக்குல்ல, அவங்கள பத்தி திருமறையில அழகாக கூறுகிறான். யூதர்களை பற்றி சொல்றான். யூதர்கள்ல சில கடினமானவர்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான். யூதர்களுடைய காலத்துல மூசா நபி காலம் இருக்குல்ல, மூசா நபி காலத்துல யூதர்கள்ல ஒருத்தர் இறந்துட்டாரு. கொலை செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன். யார் கொலை செஞ்சா என்ன செஞ்சான்னு சொல்லி தெரியல. எல்லாம் அப்படியே அந்த சமூகமே குழப்பத்துல இருக்கு. யூதர்கள் சமூகமே யாரு கொலை செஞ்சா என்ன சேர்த்தோன்னே அப்போ வந்து அல்லாஹ் சூரா அல் பக்ரால இதை பத்தி சொல்றான். 67வது வசனத்துல இருந்து 73வது வரை மக்கள் வந்து மூசா நபியை கூப்பிடுறாங்க. மூசா நபியை கூப்பிட்டு உங்க 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 அல்லாட்ட கேளுங்களேன், இவரை யாரு கொலை செஞ்சான்னு சொல்லி துவா செஞ்சு கேட்டு சொல்லுங்களேன்னு மூசா நபியும் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க. துவா செஞ்சோன்னா அல்லாஹ் சொல்றான், ஒரு மாட்டை பிடிங்க, ஒரு மாட்டை புட்டு அறுத்து அந்த மாட்டினுடைய சதை துண்டு எடுத்து அவர் மீது அடிங்கிறான். இது ரசூல்லா அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ் சொன்னது மூசா நபி வந்து அவங்க சமூக யூதர்கள்ட்ட சொல்லிட்டாங்க. யூதர்களுக்கு இன்னும் மூசா நபிட்ட சொல்றாங்க, இன்னும் விவரமா கேளுங்களா அல்லாட்ட, இன்னும் விவரமா கேட்டு சொல்லுங்களான்னு சொல்றாங்க. அப்போ வந்து அல்லாஹ் திரும்ப கேட்டோன்னே அல்லாஹ் திரும்ப சொல்றான், அது வந்து பசுமாடு இல்லை, கிழனை இல்லை,
அது கன்று இல்லை. அது அது ஒரு பசுமாடு, அது கிழடு இல்லை, கன்று இல்லை என்று சொல்றான். முடிஞ்சிச்சா? இன்னும் இந்த யூதர்கள் இன்னும் விவரமா கேளுங்களேன். மூசா நபிட்ட சொல்றாங்க, இன்னும் விவரமா கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், அதோடைய நிறம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு, நல்ல பரவசமான கலரா இருக்குங்கிறான் அல்லாஹ். அப்போ வந்து அவங்க இன்னும் முடியல, இன்னும் கேளுங்க அவங்க அல்லாட்ட, அவங்க உள்ள எவ்வளவு கடினமா இருக்குன்னு பாருங்க, இன்னும் அல்லாட்ட கேளுங்களான்றவங்க அல்லாஹ் சொல்றான், அது அந்த வந்து அது வந்து அந்த மாடு வந்து எந்த நிலத்தையும் விழுந்திருக்காது, அது மாதிரி அது நீர் பாய்ச்சி இருக்காது, அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், எந்த வடவும் அது மேல இருக்காதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுங்க. அப்போ அவங்க யூதர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி மாட்டு இந்த இதெல்லாம் வந்துச்சா உள்ள தேடுறாங்க, தேடி தெரிஞ்சு அலைஞ்சு ஒரு மாட்டை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அழைச்சு அந்த அந்த சதையை வந்து மனித மீது அடிக்கிறாங்க. அந்த மனிதர் உயிர் பிடிச்சிடாரு. எப்படி இருக்கும்? அந்த அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த சதையை எடுத்து அடிச்சோன்னா மனிதன் அப்படியே அந்த அந்த மனுஷன் வந்து உயிர் வந்து எழும்பிடுறான். எழும்பி யாரும் அவனை கொலை செஞ்சான்னு சொல்லி திரும்ப மூத்தா போயிடுறான். அப்பவும் கடின போக்காருங்க. எப்படி அவங்க உள்ளத்தை பாருங்களேன், எவ்வளவு பெரிய அத்தாட்சி இது. கல்லஞ்சு கரைன்னு சொல்லுவாங்கல்ல, என்னதான் அவன் ஒரு இதா இருந்தாலும், என்னதான் கடினமா இருந்தாலும் இந்த மாதிரி அத்தாட்சியை காமிச்சா வந்து மயங்கிடுவாங்க, அத்தாட்சியை காமிச்சா நம்பிடுவாங்க. அதுல நம்பல. அவங்க செத்தவன் எலும்பி சாட்சி சொல்லிட்டு திரும்ப படுக்கிறான். அதுலயும் அவங்க உள்ள வந்து மென்மையாகல, இன்னமும் அல்லாவை நம்பாம இருக்காங்க, கடின போக்கம் இருந்தாங்க. மேலும் அல்லாஹ் அதுல 74வது வசனத்துல சொல்றான், இதன் பின்னும் உங்கள் இதயங்கள் இறுகி விட்டன, அவை கற்பாறையை போல் ஆகிவிட்டன, இன்னும் அதை விடவும் கடினமாகிவிட்டது. உள்ளத்தை பத்தி அல்லாஹ் எதை கொண்டு வரான் பாருங்க. பாறை இருக்குல்ல, கற்பாறை, பாறை வந்து எவ்வளவு கடினமா இருக்கும், அந்த மாதிரி கடினமாக உங்கள் உள்ளம் இருக்குது. இன்னும் சொல்றான்ல, அதை விடையும் தாண்டி இருக்குதுங்களாம். அந்த பாறையை விட இன்னும் கொஞ்சமும் உங்களுடைய கடினம் உள்ளம் வந்து கடினமா இருக்குங்கிறான் அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் சொல்றான், இன்னும் அல்லாஹ் வந்து அவர்களை பத்தி 49 to 50 வசனத்துல சொல்றான். அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு, பிரோன்ட்டு நான் உங்களை காப்பாத்தினேன்ல, அல்லாஹ் சொல்றான், பிரோன்ட்டு இருந்து நான் உங்களை காப்பாற்றணும். பிரோன்ட்டு அல்லாஹ் எப்படி காப்பாத்தினான் நினைச்சு பாருங்கிறான் அல்லாஹ். மூசா நபி அவங்களுடைய சமூகத்தை கூட்டி போறாங்க, பின்னாடி பார்த்தா பிரோன்னு, முன்னாடி பார்த்தா கடல். அல்லாஹ் அதுல இருந்து காப்பாத்தினானா இல்லையா? அவங்கள காப்பாத்தி பிரோனை மூழ்கடிச்சு இவனை காப்பாத்தினான். அதான் சொல்றான், நான் உங்களே அவர்களை காப்பாற்றணும். அவன் எப்படிப்பட்டவன் பிரோனு, அவன் 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 எப்படிப்பட்டவன், அவன்கிட்ட இருந்து நாங்க அவங்களை எப்படி காப்பாற்றணுங்கிறான். அவன் பிரோன் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் சொல்றான், ஆண் மக்களை கொண்டு விடுவானா. ஒரு பிள்ளைக்கு பிள்ளை பிறக்குதுன்னு வைங்களேன், அவங்க சமூகத்துல ஆண் குழந்தை பிறந்தால அந்த அப்பவே கொண்டு வருவானா, பிறந்த உடனே அந்த குழந்தைகளை கொண்டு வருவானா, பெண் மக்களை விட்டு வச்சிருவான். இந்த மாதிரி இருந்த பிரோன்ட்ட உங்களை அல்லாஹ் காப்பாத்தினானா இல்லையா? நன்றி செலுத்தணுமா இல்லையா? இன்னமும் அப்படி அல்லாஹ் சொல்லியும் அவர்கள் காலை கன்றை தான் வழங்கினாங்க. சரியா? அல்லாஹ் அதுக்கப்புறம் அவங்கள மன்னிக்கிறான். அல்லாஹ் எப்படி ஒரு மன்னிக்கக்கூடியவன் பாருங்களேன். இதுக்கப்புறம் அல்லாஹ் அவர்களை மன்னித்து சரி மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் அவர்களை மன்னித்து அல்லாஹ் சொல்றான், நாம அவர்களை மன்னித்தோம்ங்கிறான். சரியா? மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப சொல்றான், மன்னிச்சு அவங்க கேட்கல, அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்கிறான். மன்னிச்சு கேட்கனால அவங்க பார்த்து கொண்டு இருக்கும் போது அல்லாஹ் ஒரு இடி முழக்கத்தை கொண்டு வந்து அப்படியே மரணிக்க வைக்கிறான் எல்லாத்தையும். இவ்வளவு செஞ்சாலும் அல்ல, இதுக்கு அசராத உள்ளமா இருக்கிறானோல இவனோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவரை மரணிக்க செய்யறான். எப்படி மரணிக்கிற? இடி முழக்கத்தை வச்சு மௌத்தாயிடுறாங்க அவங்க எல்லாரும். எப்படி மௌத்தாடுறாங்க? வேதனை சுவைச்சுதான் மௌத்தாடுறாங்க. சக்கராத்துல ஒரு வேதனை இருக்குல்ல, அதெல்லாம் வேதனையெல்லாம் அனுபவிச்சு மௌத்தாவுறாங்க. மௌத்தாயிட்டாங்களா, அல்லாஹ் திரும்ப உயிர்ப்பிக்கிறான் அவங்கள. மௌத்தாவுனவங்கள விடாம, மௌத்தாயிட்டான்னு சொல்லி உடல்ல திரும்ப அவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான். எழுப்பிட்டாங்க, மரணிச்சு எழுந்து அப்படி இருக்கும். சரி, நீ வந்து ஒரு ஆளை அடிச்சோம், சதையை வச்சு எடுத்தாங்க, எலும்பி பேசிட்டு படுத்தாங்க, அதை நீ நம்பல, நீ மரணிச்சு எழும்புறான், எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு வைங்களேன். நம்ம ஒரு ஒரு மரண விளிம்பை பார்த்து வந்தாலே எப்படி நம்ம மாறிடுவோம்? நிறைய பேரை பார்க்கிறோமா இல்லையா? அப்படியே ஒரு மாதிரியா இருப்பாங்க, அல்லாஹ்வை நம்பாம தொழுவாம இருப்பாங்க. சில பேர் தொழுவிட்டு சடனா மாறுவாங்க. என்ன பாய், என்னாச்சு பாய்? நேற்று போனோம் பாய், பஸ்ஸு 1 இன்ச்சு தான் பாய் எனக்கு பஸ்ஸுக்கு, மூத்தா போயிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்?
கல் நெஞ்சக்காரர்கள் சொல்லுகின்ற விஷயம், மோத்தா போயிருந்தா என் நிலைமைகள் நம்ம பார்க்கிறோமா இல்லை இந்த உலகத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரு செகண்ட் தான் பாய் அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான் பாய்ன்னு சொல்லி அவர்கள் திரும்பி வாழ்வாங்கல்ல. அப்படி இல்லாம அல்லாஹ் உண்மையாவே அவங்கள மரணிச்சு எழுப்புறான் யூதர்களை. அல்லாஹ் சொல்றான் மரணம் அடைகிறாங்க, வேதனையும் வந்து உயிர் இருக்கிறாங்க, உயிர் பெற்று எழுப்புறான். அப்ப நம்மள இன்னும் அல்லா மன்னிக்கிறான். அவங்கள மன்னிச்சு மேகத்தை அவள நிழலை செஞ்சு மண்ணு சல்வா என்று உணவு கொடுக்குறாங்க. ஜெருசலம் போங்கிறான் அல்லா. அப்புறம் 40 வருஷம் சுத்தி திரின்னு சொல்லி விட்டுறான் அல்லா. அப்போ இந்த கல் நெஞ்சக்காரர்கள் சொல்லுவாங்கல்ல, உள்ளம் இறுகியவர்கள். இந்த உள்ளம் இருக்குன்னா எப்படி இருப்பாங்கன்னு அழகாக இந்த மூசா நபியுடைய யூதர்கள் வரலாற்றை சொல்றான். இப்படிதான் கல் நெஞ்சக்காரர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் இதுக்கு மாறாக மென்மையாக இருப்பாங்கல்ல அவங்கள பத்தி சொல்றான். இதே மூசா நபி காலத்துல சூனியக்காரர்கள் நம்ம எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ். சூனியக்காரன் அதிகமாக குர்ஆன் வசனத்துல படிக்கக்கூடிய விஷயம். சூனியக்காரர்களை வந்து ஃபிரௌன் கொண்டு வந்துட்டான். இங்கிட்டு மூசா நபி, இங்கிட்டு சூனியக்காரவங்க. சூனியக்காரன் கொண்டு மூசா நபி ஜெயிக்கணும்னு சொல்லி ஃபிரௌன் வந்து சூனியக்காரரை கூட்டு வந்து நிப்பாட்டாங்க. அப்ப சூனியக்காரங்களாம் இப்ப கேட்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஹ்ராப் இதுல வந்து 113வது வசனத்துல இருந்து 126வது பத்தி 126வது வசனம் வரை இது பேசலாம். சூனியக்காரர்கள் சூனியக்காரன் கேட்கிறாங்க ஃபிரௌன்ட்ட, நாங்க வந்து மூசாவை வென்று விட்டா என்ன நீங்க தருவீங்க வெகுமதி? நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறோம், என்ன செய்வீங்க கேட்போம்ல. அந்த மாதிரி சூனியக்காரர்கள் வந்து மூசாவை பத்தி ஃபிரௌனை பத்தி கேட்கிறாங்க. மூசாவை நான் ஜெயிச்சுட்டா சூனியம் மூலம் நீங்க எனக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டோடனே மூசா ஃபிரௌன் சொல்றான் அந்த சூனியக்காரருக்கு, நீங்க மட்டும் ஃபிரௌனை மூசாவை ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நான் உங்களை நெருக்கமானவங்களா ஆக்கிடுவேன். எவ்வளவு பெரிய ஆட்சியாளன் நெருக்கமாக ஆக்குறாங்கிறான். அப்ப வந்து அவங்க எவ்வளவு ஒரு இதா முன்னேற்பாடாக வேலை செய்வாங்க. அப்போ வந்து சூனியம் ஆரம்பிக்குது. அப்ப சூனியக்காரர்கள் மூசா நபியை பத்தி கேட்கிறாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல நான் ஆரம்பிக்கவா அப்படின்னு சொன்னோடனே மூசா நபி சொல்ல நீங்களே முதல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து கீழே போடுறாங்க. அது ஒரு இது சூனியம் காரணமாக அது ஒரு பொருளாக மாறிடுச்சுன்னு வைங்களேன். மாறினோடனே அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா நபிட்ட சொல்றான், அந்த கைத்தடி நீங்க கீழே போடுங்கிறான். அப்ப மூசா நபி கைத்தடி கீழே போட்டுறாங்க, அவங்களுடைய கைத்தடிய. அந்த சூனியக்காரர்களுக்கு ஒரு போட்டோன்னே ஒரு வந்துச்ச பொருள், அந்த பொருளை மூசா நபி கீழே போட்டோன்னா அந்த அவங்களுடைய பொருள் பெரிய பாம்பாக மாறிடுச்சு. அல்லாவுடைய நாட்டத்தின்படி மாறி அந்த சூனியக்காரர்களுடைய இதெல்லாம் விழுங்கிருச்சு. விழுங்கினோனையே சூனியக்காரர்கள் உடனே வந்து என்ன செய்றாங்க, அல்லாவுக்கு சஜிதா செய்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இந்த இடத்துல எப்படி நம்ம சிந்திச்சு பாருங்க. இந்த சூனியக்காரர்கள் யாருக்காக வந்தார்கள்? மூசா நபியை தோற்கடிப்பதற்காக வந்தார்கள். ப்ராஜெக்ட் கொடுத்தது யாரு? கொடுத்தது ஃபிரௌனு. அப்போ நம்ம அவன் ஜெயிக்காட்டி என்ன செய்வான்னு தெரியும். அப்போ இவர்கள் இந்த மென்மையான உள்ளம் படைத்த சூனியக்காரர்கள் சொல்றாங்க, நாங்க அல்லாஹ் வணங்குறோம், அல்லாஹ் தான் உண்மை அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் முன்னாடியே சொல்றாங்க. எப்படி ஒரு மென்மையான உள்ளம் பாருங்களேன், எப்படி ஒரு அகண்டையான உள்ளத்தை, ஒரு இறுக்கமான உள்ளமா இருந்தவங்க சடனா அப்படி மாறுறாங்க பாருங்க. இந்த அத்தாட்சியை பார்த்து அவங்க அந்த சமூகம் மரணத்தை கொடுத்து அல்லாஹ் இருப்பான் நம்பல. மூசா நபி பாம்பை வர வைத்த அந்த கைத்தடி பாம்பா வாங்கி விழுந்தது, அவங்க நம்பிட்டாங்க. அப்போ இதுதான் இறுகிய உள்ளம், மென்மையான உள்ளம். அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? ஃபிரௌன் கேட்கிறான், தெரிஞ்ச விஷயம் தான், ஃபிரௌன் விடுவான் அவங்கள? நான் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க நம்புறீங்களா? உங்களை ஒரு மாறுக்கல் வாங்க விட மாட்டேன், சிலுவலை அறையாம உங்களை விட மாட்டேன், நீ என்னவா செஞ்சுக்கப்பா, எங்களுடைய இறைவன் அல்லாப்பா, எங்களுடைய தூதர் மூசாப்பான்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அவருக்கு தண்டனையும் கொடுத்துட்டான். அப்ப இதன் மூலம் நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இறுகிய உள்ளம் படைத்தவர்கள் ஒரு காலமும் வெற்றி அடைய மாட்டார்கள். இந்த இறுகிய உள்ளத்திலிருந்து நாம் அப்படியே விலகி 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 மென்மையான உள்ளவர்களா மாற வேண்டும். அப்போதான் அல்லாஹ் நம்ம விரும்புவான். நாம் இஸ்லாத்தின் முழுமையா வர வேண்டும். மேலும் இந்த பூமியை பற்றி அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமி இருக்குல்ல, அந்த பூமியை மூணா பிரிக்கிறாங்க. மூணா பிரிச்சு சொல்றாங்க, இந்த பூமி மழை வருதுல்ல,
அந்த பூமி ஒரு வகையான பூமி என்ன செய்யும், அந்த அப்படியே அந்த தண்ணியை உறிஞ்சி அது அதனுடைய தானும் எடுத்துக்கொள்ளும், பிறருக்கும் உபகாரம் கொடுக்குற மாதிரி என்ன செய்யும், கொடுக்கும். பிறருக்கும் கொடுக்கும்ல, அதே மாதிரி ஒரு சாரார் அப்படி ரசூல்லா அந்த மூணா பிரிக்கிறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் உள்ளது எப்படின்னு சொன்னா, அந்த மழை தண்ணி வந்தோன்னா அந்த பூமி உறிஞ்சி கொள்ளும், அதுவும் வைத்துக் கொள்ளும். அதன் மூலமாக அழகான தாவரங்கள், அழகான அழகான மரம் செடிகளை கொடுக்கும். இதை உதாரணமா சொல்லும் போது, குர்ஆனை தானும் கற்று பிறர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள் என்று எல்லாம் சொல்றான். சரியா? நானும் வாழ்ந்து அடுத்தவங்க வாழ்ந்து. இரண்டாம் அவர்கள் எப்படின்னு சொன்னா, அந்த மழை தண்ணி அப்படியே தேக்கி வச்சுக்கணும். மழை தண்ணி இருக்குல்ல, அப்படியே உள்வாங்கி வச்சிருக்கோம். அவர்களை பற்றி நபி சொல்லும்போது, அவர்கள் அந்த குர்ஆனை அழகாக உள்வாங்கி அதன்படி பின்பற்றி வாழ்வார்கள் என்று இரண்டாம் நபர்களை பற்றி சொல்லலாம். இன்னும் மூன்றாம் நபர்களை பற்றி அல்லாஹ் ரசூல்லா சொல்லும்போது, அந்த மூணாவது நபர்கள் எப்படின்னு சொன்னா, அந்த சில நிலங்கள் தண்ணியை ஒண்ணுமே, தண்ணி கொடுத்தாலும் ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது, எண்ணத்தை ஊத்தினாலும் அப்படியே இருக்கும். அதே போல் அந்த இறுகிய மனமுடையவர்கள் அப்படிதான். நீ என்னத்தை சொல்லு, நாம் இந்த உலகத்திலே உதாரணமா பார்க்கிறோமா இல்லையா? எத்தனையோ பேர் இவ்வளவு பாடாப்படி படிப்பாங்க, 10 நாள் கிளாஸ், 20 நாள் கிளாஸ், 30 நாள், அடுத்த நாள் போய் தம் அடிச்சுட்டு இருப்பான், அடுத்த நாள் போய் கஞ்சா குடிச்சுட்டு இருப்பான். அப்போ இறுகிய உள்ளத்தை பற்றி இந்த குர்ஆன் வகுப்பிலே நாம் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் இதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறுகிய உள்ளம் இல்லாமல் மென்மைப்படுத்திய உள்ளங்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.